ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டியில் வந்து புதுசாக ஒரு நம்ம ஹெட்லைட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து நம்ம வண்டியில் வந்து ஹாலஜனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு எல்இடி ஹெட்லைட் மாட்டியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பல்ப்னா ஃபிலிப்ஸோடது. இது பவர் வந்து ரொம்ப கம்மி தான். மீன்ஸ் 6 வாட்ஸ் 12 வால்ட் 6 பவர் வந்து 6 வாட்ஸ் தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி பார்த்துட்டேன். பெரிய வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. ஓகே தான், நம்ம அந்த ஹாலஜனுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்து அப்படியே மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணோம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இந்த வெஹிக்கிள் வரும்போது பெருசாக நம்ம லைட் வந்து ரொம்ப தெரியாது. கொஞ்சம் டார்க்கான இடத்துல வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, அதனால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் என் வண்டியில் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு. என்னென்னா வந்து உங்களோட ஹெட்லைட் வைசர் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது கூட வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஹார்ட்வேர் கிட்டெல்லாம் வரும், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஆக்சுவலாக இருந்ததை விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம ஷோரூம்லேயே விட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இது போக நம்ம வண்டியில் வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, டிஸ்க்கு பேடு மாற்ற வேண்டியது இருக்குது. டிஸ்க் பிரேக்கோட பேடு மாற்ற வேண்டியது இருக்குது. அது கடைசி ரொம்ப லாஸ்ட் பாயிண்டில் வந்துடுச்சு. அது சீக்கிரமாக இப்போ வந்து மெட்டலில் உரச ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாற்றணும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் டயரை மாற்றணும். நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியில் வந்து இந்த வால்வு வந்து கொஞ்சம் சவுண்டு வருது. ஆக்சுவலாக அந்த எக்ஸாஸ்ட் வால்வு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணும்போது. ஸோ அதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அது பண்ணணும். இல்லை, நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்கன்னா, அதோட ராக்காரம் கொஞ்சம் அந்த செட்டு வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னாங்க. ஒரு 2000 ஆகும் அப்படின்ட்டு. அது முடிஞ்சால் மாற்றணும் நெக்ஸ்ட்டு சர்வீஸில். வேறு என்னது, ஆமாம், வேறு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பிரச்சனை கூட இருக்குது. என்னென்னா, ஸ்விங் ஆமோட புஷ்ஷஸ் மாற்ற வேண்டியது. ஸோ இவ்வளோ வேலைகள் நம்ம வண்டியில் இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணோன்னா நம்ம வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ என்னால் அடுத்ததாக பெருசாக மோட்டோ வ்ளாக் இந்த லாங் ட்ரைவ் எதுவும் போக முடியல. நெக்ஸ்ட்டு என்றைக்காவது டைம் கிடச்சிதுன்னா பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன லாங் ட்ரைவ் போயிட்டு வரலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல லைட்டு. எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஹாலஜன் இருக்கிற டைமில் இப்போ ஆப்போசிட்டில் இருந்து வண்டி ஹை பீம் போட்டுட்டு வந்தாங்கன்னா கூட எனக்கு ரொம்ப கிளியராக இங்கே ரோடும் தெரியாது, யாராவது கிராஸ் பண்ணாலும் தெரியாது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் லோ பீம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஹை பீம் வேஸ்ட்டு. ஹாலஜன் அளவுக்கு இல்லை ஹை பீம். நம்ம ஃபுல்லாக வந்து லோ பீமில் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்ருக்கீங்க.
அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி மோட்டோ விலாக் எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ வந்து மழைன்றதுனால கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்கு. திடீர்னு வர ஆக்சுவலாக இப்போ கூட எப்போ வரேன்னு தெரியல. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கனால தான் நான் வந்து கேமரா மாட்டியிருக்கேன். ஆனால் தெரியாது, திடீர்னு வரும். வந்துச்சுன்னா உடனே கலட்டி பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ வர்றது வரைக்கும் வந்து மழை வராத வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம். வந்துச்சுன்னா அப்படியே பேக் பண்ணிவிட்டு எங்கேயாவது நின்ற வேண்டியதான். நவம்பர் ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வந்து இங்கே நோட்டீஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, நவம்பர் டிசம்பர் டைம், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இங்கே வந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இங்கே கூட நம்ம கன்னியாகுமரியில் கூட சீக்கிரமாக இருட்டிடுது. இல்லைன்னா இப்போ வந்து எத்தனை மணி 6:15 6:30 தான் ஆகும். ஆனால் இந்த அளவுக்கு இது ரொம்ப டைம் வந்து ரொம்ப இருட்டின மாதிரி இருக்குது. யூஸ்வலாக இது வந்து ஒரு 7 மணி அந்த டைமில் தான் இப்படி இருக்கும். நார்த்து அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த வின்டர் சீசனில் வந்து சீக்கிரமாக இருட்டிடும். நம்ம ஊரில் இப்போது கிட்டத்தட்ட அப்படி ஆகிடுச்சு. இதுதான் ஒரு வேளை கிளைமேட் சேஞ்சுனால தான் இருக்குமோ. ஆக்சுவலாக நம்ம வண்டியிலேருந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க்லேருந்து சவுண்டு வர துவங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அதை எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக மாற்றுறது நல்லது. லாஸ்ட் சர்வீஸ்லேயே சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட, பிரேக் பேட்ஸ் இதாகிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. அவங்க மாற்றலை. யாருமே இப்போ சர்வீஸ் எல்லாம் சரியாக பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லோக்கல்லையும் அப்படி தான் பண்ணுறாங்க, ஷோரூமில் கொடுத்தாலும் சரியாக பண்ணுறதில்ல. ஆனால் காசு மட்டும் கரெக்டாக வாங்கிடுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாம் நானே பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட யூஎஸ்பி சார்ஜர் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. மழையிலையும் வந்து மழையில் ஆக்சுவலாக நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் வந்து வேறு எந்த பிரச்சனையும் அது கொடுக்கல இவ்வளோ நாள் வரைக்கும். மற்ற லோக்கலில் வாங்கியிருந்தோன்னா கொஞ்சம் அதாவது ஷார்ட் ஏதாவது ஆகிருக்கும், இல்லைன்னா துருப்பு வச்சுருக்கோம். இது இந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இத்தனை ஒரு 1 மந்த் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணி. 1 மந்த்துக்கு மேலே ஆகிருக்கும். நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோன்னா, கேமராவில் மேபி தெரியாது, இந்த ஃபோன் ஹோல்டரும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து எந்த பிராண்டோடதுன்னா கிராண்ட் பிட் ஸ்டாப், அந்த பிராண்டில் இருக்கிற ஃபோன் ஹோல்டர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ரேட்டு வந்து ஒரு 500 சம்திங். இதோட லிங்க்கையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா இருக்குது, ஸ்டடியாக இருக்குது. நம்ம டே டைமில் ஒரு நாள் விளாக் பண்ணும்போது அதை பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நைட்டில் அது கிளியராக தெரியாது. அதை வந்து நம்ம வந்து ஒன்று நீங்கள் இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட ஹேண்டில் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த ஆலன் கீ போல்டு அது கூட தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் அது வந்து டே டைமில் நான் காமிக்கிறேன், இப்போ கிளியராக தெரியாது. அதுக்கும் கொஞ்சம் அந்த ஆலன் கீ போல்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில் அது இன்னொரு வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி தான் கிடச்சிருக்கு எனக்கு அதுவும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு சும்மா வந்து நம்மளோட லைட்டு எல்இடி லைட் எப்படின்றத இருக்குன்றத டெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ ஹைவே வேலைகளும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. நான் இந்த ரோடு தான் இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இந்த ரோடை வந்து கஷ்டம்தான் இப்போ மழை டைமில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது. அந்த ஹைவே வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதில் கூட மோட்டோ வ்ளாக் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கனால தான் இந்த பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. எனக்கு நிறைய ஆம்புலன்ஸ் போகுது. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து எந்த ரோட்டில் கட் பண்ணுறோன்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக திங்கள் நகர் அந்த ரோடு தான் நம்ம கட் பண்ணுறோம். இந்த ரோடு ஓரளவுக்கு போட்டுட்டாங்க, அதனால் பரவாயில்லாமல் இருக்குது. இல்லைன்னா யூஸ்வலாக நான் வந்து தக்கலை அந்த வழி தான் போவேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்கனால இது கொஞ்சம் ஷார்ட். ஆக்சுவலாக இந்த ரோடு மோசமாக இருக்கிறனால தான் யூஸ்வலாக அங்கே வந்து தக்கலை வழி போயிட்டுருந்தேன். ஓகே, ஸோ இந்த ரோட்டில் வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்மளோட லைட்டோட விசிபிலிட்டி ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு பார்த்துங்க. இதுதான் இந்த எல்இடியோட பவர். ஸோ இந்த எல்இடியோட லிங்க்கும் நான் வந்து அமேசான்லேருந்து, இதுவும் வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இதை விட பவர்ஃபுல்லான எல்இடிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. நான் அதனால தான் எல்லாம் மற்றது எல்லாமே வந்து நம்மளோட அந்த டஸ்ட்டு கவரை வந்து கட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஹலோஜன் மாட்டுற இடத்துல ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால தான் நான் இந்த எல்இடியை ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நம்ம வண்டியில் பண்ண வேண்டிய தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து பல்சரில் வந்து நமக்கு ஆக்சுவலாக பேட்ரிலேருந்து டைரெக்ட் கனெக்ஷனில் தான் இது ஹெட்லைட்டுக்கு பல்புக்கு கனெக்ஷன் வருது. இருந்தாலும் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏசி கனெக்ஷன் வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, டைரெக்டாகவே எப்போவுமே டிசி கனெக்ஷன் வர மாதிரி கொஞ்சம் அந்த ஒயரிங்கை வந்து மாற்றிருக்கோம். ஸோ அந்த விஷயம் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம எந்த ஒயரும் கட் பண்ணலை, ஜஸ்ட் அந்த கனெக்ஷனை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம். அந்த சுவிட்சுக்கு வர கனெக்ஷனை மட்டும், இந்த ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுற அந்த சுவிட்சுக்கு வர கனெக்ஷனை மட்டும் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக டிசி கனெக்ஷன் தான், டிசியில் தான் இது ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏசியில் மாட்டினீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் ஆகிட்டு மேபி அது சீக்கிரமாக பல்பு சீக்கிரமாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் அதனால தான் சரி அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம திடீர்னு எங்கேயாவது இப்படி நைட்டில் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது பல்ப் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனை. அதனால தான் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி டைரெக்டாக டிசிலே கொடுத்துட்டேன். ஸோ இது பல்ப் வந்து நானே தான் கலட்டி ஃபிக்ஸ் பண்ணேன். நான் வந்து ஒர்க் ஷாப்போ இல்லை ஷோரூம் நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போகல. அதான் சொன்னேன் இல்லை, அவங்க வந்து இப்போ எந்த இடத்துலையுமே ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக கிடையாது. நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லா சின்ன சின்ன வேலைங்கள் எல்லாம் நாமளே யூடியூப்பை பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வேலைங்கெல்லாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம கையில் ப்ராப்பரான டூல்ஸ் இல்லாதனால மட்டும்தான் வந்து நம்ம இப்போ ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா ஓரளவுக்கு எல்லா வேலைங்களையும் நம்மளே பண்ணலாம். என்ஜின் ரிலேட்டடாக உள்ள வேலைங்களை மட்டும் அவங்கள ஒர்க் ஷாப்போ இல்லை ஷோரூமோ எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற வேலைங்க எல்லாத்தையுமே நம்ம இதில் பண்ணலாம். வண்டி பிரச்சனை இல்லை, இது ஆல்ரெடி 10 வருஷம் ஆக போகுது இந்த வண்டி. ஸோ அதனால் வந்து வேறு எந்த ஒரு இதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது. 10 வருஷம் வரைக்கும் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வரல இந்த வண்டியில். ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனைங்கள்லாம், ஏன்னா 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ரொம்ப கம்மியாக தான் ஓடிருக்கோம். ஒரு 36,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து இது
நம்மளோட மீட்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பழைய மீட்ரு வந்து ஒரு சின்ன இதானனால ஃபேட் ஆனனால நான் இந்த மீட்டரை வந்து அவங்கக்கிட்ட ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டேன் ஷோரூமில். அவங்களால முடியாதுன்ட்டு இந்த இது மீட்டரை வந்து புதுசாக மாட்டி விட்டாங்க. ஸோ பழைய மீட்டரில் வந்து நமக்கு ஒரு 25 பக்கத்தில் ஓடிச்சு. இந்த மீட்ரு வந்து ஒரு 36. அப்போ மொத்தம் எவ்வளோ, ஒரு 55 அரௌண்ட் 60 பக்கத்தில் 65 சம்திங் ஏதோ ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வண்டி ஓடி இருக்கு. அதனால் எனக்கு வந்து நம்மளே நம்ம இந்த வண்டியில் நம்மளே வேலை பார்க்குறதுனால எனக்கு பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு என்ன, நம்ம வந்து கொஞ்சம் வேலை கற்றுக்கலாம். ஏதாவது நம்மளே இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் நம்ம ஏதாவது பண்ணணும், எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா நம்மளே பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் நானே பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னாலும் தெரியும், ஏதாவது பிரச்சனைனாலும் தெரியும் நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.